இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 38 and 39. ஸோ 2 எபிசோட் பார்க்க போகிறோம். நேற்று சில பல காரணங்களால் பண்ண முடியவில்லை, எபிசோட் பண்ண முடியவில்லை. நீங்களாம் யோசிக்கலாம், ஐயோ எபிசோட் பண்ணலையே, பெருசாக ஏதாவது மிஸ் ஆயிருமான்னு கேட்டால் இன்னைக்கு 2 எபிசோட் மட்டும் இல்லை, இன்னொரு எபிசோட சேர்த்து 3 பண்ணினாலும் ஒன்றும் இல்லை. பிக் பாஸே பரிதாப நிலையில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. டே 38ல இருந்து ஆரம்பிக்கிறேன், ஷார்ட்டா சொல்லிடுவேன் எல்லாத்தையும். மீந்து போன ஒரு கிரேவிங்க அப்படி அள்ளுனா ஒரு கரண்டிக்கு வரும், அதுல ஒரு சண்டை எதிர்பார்ப்பீங்களா? அப்ப இந்த அளவுக்கு உள்ள இருக்காங்கன்னா மீந்து போன கிரேவிக்கெல்லாம் சண்டை. எஃப்ஜேயும் கனியும் உட்காந்து சாப்பிடும்போது ஒரு கிண்ணத்துல கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதுல பார்வதி அது இதெல்லாமா சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் அதை சிங்கில் வச்சுட்டு போயிருச்சு. எஃப்ஜேக்கும் கனிக்கும் கடுப்பு, ஏங்க 2 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, தரலாம் இல்ல, நீங்க பாட்டுல குப்பையில கொட்டுனா எப்படிங்க சாப்பிட மனசு வரும் அப்படின்னு எஃப்ஜே போய் சாப்பாடை கொட்டிட்டாரு. அதுல ஒரு சலசலப்பு வரும்போது சாப்பாடு விஷயத்துல தெரிஞ்சோடனே பார்வதி வந்து சாரி ஓகே நான் லெசன் லேர்ன், இனி அதுல முள்ளு கிடந்தாலும் நான் வைக்கிறேன். இந்த வீட்டுல இப்ப அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் லக்ஸரி, நீங்க இப்ப லக்ஸரியா வீசி இருக்கீங்க, நாங்க என்ன திங்கிறது, அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா எந்த சீசன்லயுமே நடக்காத ஒரு விஷயம், ஒரு டாஸ்க்னு ஒன்று கொடுக்குறாங்க, ராஜா ராணி டாஸ்க்னு ஒன்று போய்கிட்டு இருக்குல்ல. இவங்க எந்த லட்சணத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கும்ல, கிண்டர் கார்டன், நர்சரி ஸ்கூல்ல நடத்துற மாதிரி பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு லிவிங் ஏரியாவில் உட்காரு, சேர்ல உட்காரு, 1 by 1 ஒருத்தரா கெஞ்சிக்கிட்டு இருக்காரு திவாகர். ராஜான்னா இப்படியா இருப்பாங்க, அங்க அந்த விக்கை பாரு எப்படி கிடக்குது, அங்க பாரு தொப்பியை பாரு எப்படி வச்சிருக்கேன்னு கிரீடத்தை. என்னய்யா நீ ரம்யா சுத்த தமிழ்ல பேச மாட்டியா, ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? வினோத் நீங்க என்ன பண்றீங்க வினோத்? இல்ல சார் நான் வந்து நகைச்சுவையா கொண்டு போகலாம்னு கத்திக்கிட்டே இருக்கேன். அப்பயே முடிஞ்சு போச்சே, நகைச்சுவை வேற கத்துறது வேற, நீ நகைச்சுவையா பண்ணுவோம்னே கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன? என் சிஷி அவன் ஃப்ரெண்டு தானே. யாரு அப்படின்னு பார்த்தா சாண்டியா. என் சிஷி அவன் ஃப்ரெண்டு தானே. ஆமா பிக் பாஸ், சாண்டி என் ஃப்ரெண்டு தான். என் சிஷியை எப்பயாவது சண்டை போட்டு பார்த்துருக்க? இல்லை பிக் பாஸ். ஆனால் சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்லாம் சொல்லும் போது கானா வினோத் கண் கலங்கிட்டாரு. என் சிஷ்யம் என்னைக்காவது சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? ஆனா சிரிப்பை மட்டும் வரவழைக்க தவறியதில்லை. அப்போ பார்வதி வந்து சரின்னு கன்சோல் பண்ண போகும். இல்லை பார்வதி அவர் அலட்டும், உடஞ்சி அழுதாதான் புதுசா வெளியே வருவார். இங்கே பாரு கானா வினோத், இங்கே நான் கொண்டு வந்து வச்சிருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல முக்கால்வாசி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க தெரிஞ்ச ஒரே ஆள் நீ தான். உன்னை ராஜாவை போட்டதுனால உன் திறமை உன்னால காட்ட முடியலையோன்னு எனக்கு ஒரு தோணு இருக்கு. அதனால நீங்க நல்லா பண்ணலன்னு இல்லை, உங்க திறமையை காட்டுறதுக்காக நான் இடைவெளி விட்டு ராஜாக்களை மாத்துறேன். சர்வீஸ் நீ இப்ப ராஜா கிடையாது அமைச்சர், இதுக்கு இப்ப ராஜா கிடையாது ராணி. யாருன்னு பார்த்தா பார்வதி. இதுல வந்து யாரு ராஜான்னு பார்த்தா விக்ரம். அவருக்கு தெரியும் அதுல கனி இருக்கு, அரோரா இருக்கு, வியானா இருக்கு, சுபிக்ஷா இருக்கு. அவர் நினைச்சிருந்தா யாரை வேணாலும் ராணி ஆக்கலாம். இல்ல எஃப்ஜே இருந்தாரு, நம்ம சபரி இருந்தாரு, ராஜாவாக்கி இருக்கலாம். அவருக்கு கண்டென்ட் வேணும்ல, யாரை எங்க தூக்கி போட்டா கத்துவாங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் அதபடி செஞ்சாரு. இப்ப கெஞ்சிறாரு, அவரு கிளாஸ் எடுக்கிறாரு. லிட்டரலி கிளாஸ் எடுத்தது மட்டுமா, போற போக்கில் எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ். அதுல பார்வதிக்கு அவர் முக்கியமா சொன்னது, அப்பப்போ யூ நீட் டு லேர்ன் ஹவ் டு க்ளோஸ் தி டோர். பார்வதி வந்து தலையை தொங்க போட்டுருச்சு. அப்ப அதுக்கு நான் போய் க்ளோஸ் யுவர் டோர், பிக் பாஸ் வீட்டுல ஏன் பாரு கதவை மூட மாட்டேங்குது அப்படின்ட்டு போய் அடிச்சு பாக்குறேன். க்ளோஸ் யுவர் டோர் மீனிங் குண்டியை மூடிட்டு கொஞ்சம் உட்காருங்க. அததான் அது டிரான்ஸ்லேஷன்ல காட்டுது. வாயை பொத்து பாரு, ஒரே பேசிக்கிட்டு இருக்காத, சரியா, அளவா பேசு அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த 9 வருஷமா எந்த ஒரு கண்டெஸ்டன்ட்டுக்கும் அவர் இப்படி சொன்னதில்லை. நம்ம வினோத்துக்கு வந்து சரியான நக்கல். திவாகரை பார்த்தாலே அவருக்கு நாக்கு ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. அவர் என்னென்ன கவுண்டர் கொடுக்குறாருன்னு நம்ம பார்ப்போம். இப்போ அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகி விளையாடும் போது திவாகர் எதுக்கோ எந்திரிச்சாரு. ராணியை பத்தி பேசுங்க திவாகர் அப்படின்னு அந்த ஒரு கடம் மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. அதை தூக்கி இப்படி தோல்ல போட்டுட்டு ஏதோ பேச ரெடி ஆகும் போது இவர் உடனே எதிர் கண்ட்ரியில இருந்து உங்கள் ஜாக்கெட்டின் கொக்கி யாராவது போட சொல்லுங்கள், தயவு செய்து போட்டு விட்டு பேசுங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், கலந்து விழுந்துற போது அப்போ வந்துட்டு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, திவாகரும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ இதில் ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, ஏதோ அவங்க 2 பேரும் 2 கண்ட்ரியும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் உங்களிடம் பேச மாட்டோம் அப்படின்னு வினோத் சொன்னார். ஆமாம், நாங்கள் யமதர்மன் கிட்ட எல்லாம் பேச மாட்டோம். ஏன்னா அவர் இப்படி மீசையெல்லாம் வச்சுட்டு
இப்படி அந்த கடத்தை வச்சு நிற்கும் போது நாங்கள் யமதர்மன் கிட்ட பேச மாட்டோம் அப்படின்னாரு. ஸோ இது பாடி ஷேமிங்ல வருமா இல்லை வேற நகைச்சுவையில் வருமா, ரோஸ்ட்டில் வருமா, ட்ரோலில் வருமா, அந்த விஷயத்துக்குள்ளே நான் போகலை. அது என்ன கருமத்தில் வேணாலும் வந்துட்டு போட்டோம். ஒருத்தர் ஒன்று சொன்னாரு, நீங்க பதிலுக்கு ஒன்று சொல்றீங்க. ஸோ இவர் வந்து நான் யமதர்மன் கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னாரு. திவாகர் உடனே நாங்கள் தீண்ட பேச மாட்டோம். உங்களுக்கு என்ன கேக்குது? அவர் மைனுக்கே வந்துருவாரு தீண்டத்தகாத. உனக்கு அப்படிதான் கேக்குது. சோ அதுல பீப் போட்டாங்க. இப்ப வினோத் சொன்னதுக்கு பீப் போடல. அது வந்து அவர் கெட்டப்பு கூட அவர் சொல்லியிருந்தாரு. கெட்டப்புக்கு தான் அவர் சொல்றாரு. திவாகர் சொன்னதுக்கு பீப் வருது. அப்ப அரோரா வந்து என்ன திவாகரா வந்து அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, சும்மா கேட்டு அவன் என்ன சொல்லும் போது பேசாம இருந்த பேசாம இரு அப்படின்னு எதிரி நாட்டுக்கு முன்னாடியே வந்து மகாராணியோட தங்கச்சியை பார்த்து அப்படின்ட்டாரு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, தீண்டத்தகாதவர் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இது எவ்வளவு பெரிய வார்த்தை. ஹவுஸ்மேட்ஸ் யாராவது கேட்டாங்களா? அரோராவை தவிர யாரும் கேட்கல. அப்படியே கேட்டு அரோராவை வர அவர் ஏன்னு சொல்லி ஒரு பெண்ணை அவமதித்து விட்டார் அப்படின்னு வேற மாதிரி போகுது. எதுக்கு முதல்ல அந்த இடத்துல பீப் போட்டாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா அது லைவ்ல வந்துருச்சு. ஸோ லைவ்ல என்ன வந்துருச்சுங்கிறதே நான் சொல்றேன் என்ன வருதுங்கிறது. அவர் ஒரு பேட் வேர்ட் சொல்றாரு அப்படின்னா அந்த பேட் வேர்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் பீப் போடணும். இவங்க மக்களை வச்சு எப்படி விளையாடுறாங்க இந்த சேனல் அப்படிங்கறத நான் சொல்றேன் பாருங்க. அவங்க பீப் போடும்போது ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவங்களுக்கு அக்சஸ் இருக்கு. அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல ஃப்ரேம் பை ஃப்ரேம் அக்சஸ் இருக்கு. ஸோ அந்த தீங்கிற வார்த்தையிலேயே ஸ்டார்ட் பண்ணி அது அந்த வார்த்தை என்னன்னே மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா அவங்க மொத்தமா அதுக்கு பீப் போட முடியும். ஒரு எடிட்டரால முடியும். தீண்ட் அது வரைக்கும் தான் வருது. அதுக்கு அப்புறம் தான் பீப் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆடியன்ஸுக்கு சொல்றாங்களா திவாகர் இதைத்தான் பேசினாருன்னு நம்ம மைண்ட்ல திணிக்கிறாங்களா? இப்ப நான் சொன்ன உடனே நீங்க 2 பேரும் என்ன கெஸ் பண்ணீங்க? தீண்டத்தகாதவர் சொன்னாரு. ஏன்னா தீண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஆனதுக்கு அப்புறம் பீப் போடுறாங்க. இது ரெண்டையும் வச்சு ஹியூமன் பிரெயின் அதை தான் பிக்கப் பண்ணும். அது அவங்களுக்கும் தெரியும். ஆனா நீங்க லைவ்ல போய் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தீஞ்ச கரிச்சட்டி வாங்கிட்டு எல்லாம் நான் பேச மாட்டேன். புரியுதா? அப்ப இவங்க வேணுமென்று தான் எடிட் பண்ணிருக்காங்க. சோ நான் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணலாம் பேசல. திவாகர் பேசுனது தப்பு, வினோத் பேசுனதும் தப்பு தான். ஒருத்தர் வந்து எனக்கு என்ன நீங்க என்கிட்ட நக்கல் பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்றாரு. நான் நகைச்சுவைக்காக தான் பண்ணேன்னு அவர் சொல்லிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு அது ஹர்ட் ஆகுதுன்னா அதை விட்டுறலாமே. அந்த நகைச்சுவை வெளியே எந்த அளவுக்கு ஹிட் ஆனாலும் ஒருத்தருக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அதை விட்டுறலாம். திவாகர் சொன்னது வந்து தீஞ்ச கரிச்சட்டி வாங்கிட்ட நாங்க பேச மாட்டோம். எதுக்கு சேனல் வந்து அதை அதுக்கு எதுக்கு பீப் போட்டாங்க? ஏன்னா கவுண்டமணி எல்லாம் இதை நிறைய சொல்லியிருக்காரு. அதை மூஞ்ச பாருங்க கழுவாத வடச்சட்டி மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த தீஞ்ச கரிச்சட்டி அது மாதிரி எல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. மேபி ஒருத்தர் கலரை பத்தி இவர் பேசுனதுனால அதுல ஒரு இஷ்யூ வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக அதை பீப் பண்ணாங்களா தெரியல. அப்படி பண்ணுனா ஃபுல்லா பண்ணுங்க. அது என்ன தீண்ட அப்படின்னா நாங்க என்ன நினைக்கிறது? இதுல என்ன நடந்துருச்சு அப்படின்னா திவாகரும் அரோராவும் குழம்பிக்கிட்டாங்க. அது எப்படிங்க என்ன போய் அவர் அப்படி சொல்ல முடியும்? அதுவும் ஒரு அரசியோட தங்கச்சி நானே எதிர் நாட்டுக்கு முன்னாடி வச்சு இப்படி பண்றேன், எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு போனா நியாயம் கொடுக்குற இடத்துல நியாயமானவங்க உட்காந்துருக்கணும்ல. உட்காந்துருக்கிறது பாருகிட்ட போய் நியாயம் கேட்கலாமா? பாருக்கு இப்ப என்னன்னா இப்ப திவாகருக்காக நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோம்னா அரசி பதவியில இருந்து இறக்கிடுவாங்க. என்ன பண்றது அப்படின்ட்டு சரி அவரை அவங்கள் உருவ கேள்வி செய்யும் போது நீ என்ன பண்ணி கொண்டிருந்தாய் ஆரோரா சொல்லிச்சு. அவர் பண்ணினதுக்கு இவர் பண்ணினதுக்கு சரியா? நான் இந்த நாட்டுல இருக்கேன், என் நாட்டுல இருக்கிற மக்களை தான் நான் பேசாம இருங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு அரோரா சொல்லுது. ராஜமாதா யாரு கனி, அவர் இப்படி பண்ணது தப்பு, ஒரு பெண்ணை போய் இப்படி சொல்லி இருக்கிறார், அவருக்கு நான் என்ன சிபாரிசு செய்கிறேன் என்றால் வாயில் பிளாஸ்டர் ஒட்டி ஜெயில தள்ளுங்கள் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பார்வதி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இதுக்கு தீர்ப்பு நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு தள்ளி வச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல தீர்ப்பு சொல்ற டைம் வரும்போது திவாகர் என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு பொண்ணை நம்ம ஊர் அரசியின் தங்கச்சிய ஒரு எதிரி நாட்டுக்கு முன்னாடி அப்படி சொன்னது தப்பு, சாரி கேளுங்க அப்படின்னு கையில வச்சிருந்த கடம் கிரீடம் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போப்பா நீ எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் பண்ணிட்டு இருக்க, சாரி எல்லாம் கேட்க முடியாதுப்பா, நான் அந்த கேமுக்கே வரலப்பா சட்டையை கழிட்டு போயிட்டாரு. பார்வதி அப்படியே வரைச்ச மாதிரி நிக்குது. இவன் ஒருத்தர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே, ஏய் கொஞ்ச நேரம் ஒத்துக்க, இல்லைன்னா என்னையே ராணி பதவியில வந்து இறக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இது. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பக்கம் கேமராவில் போய் மீசையெல்லாம் இப்படி கிடக்கு, பிக் பாஸ் நான் என்ன மன்னிச்சுக்குங்க, நான் இந்த கேமில் இல்லை,
எனக்கு அநியாயம் நடக்குது, அவங்க என்ன உருவ கேலி செய்கிறாங்கன்னு நான் பதிலுக்கு செஞ்சால் அதுக்கு மட்டும் அரோரா பேச வருது. அப்புறம் இந்த கோழி மூட்டி கனியக்கா இருக்காங்கல்ல, அவங்க தான் எல்லா இடத்துலையும் கோழி மூட்டி. நான் நேற்று ராஜாவானதுலேருந்தே அவங்களுக்கு மொத்த நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்களுக்கு வைத்தறிச்சல், அவங்களுக்கு பிடிக்கல. எப்படியோ என்ன ராஜாவில் வந்து இறக்கணும்னு நினச்சி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ என்னடா அந்த கோழி மூட்டி கனியக்கா குரூப்பிசம் கனியக்கா அந்த பக்கம் வந்து சிரிக்கிறாங்க. ராஜா மாதான்னாங்க, குரூப்பிசம்னாங்க. இப்போ பாருங்க ராணியாரே பாருங்கள், கோழி மூட்டின்னு எனக்கு பேரும் வைத்து விட்டார் அப்படின்னு போகும்போது ஃபன்னாக எடுத்துக்கிட்டு இருந்தவங்க இவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கோவம் வந்துருச்சு, சண்டை பெருசாயிருச்சு. உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை கட்டுரும் பார்த்துக்குங்க அப்படின்னு. எங்க கெடுங்க பாப்பா மரியாதையா, கெடுங்க பாப்பா மரியாதை அப்படின்னு 2 பேருக்கும் சண்டை பெருசாக போகும்போது கேப்டன் வந்து இருங்கன்னு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காரு. அதில் பேசி கடைசியில் என்னெல்லாம் பேசினாங்க லைவில் ரொம்ப நேரம் ஓடிச்சு. இப்போ திவாகர் வந்து மன்னிப்பு கேட்டு குறுக்கால இந்த பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது சொல்றாரு. பரவாயில்ல சபரி, என்னை விட வயசுல பெரியவங்க, நான் அவங்கள விட சின்ன பையன், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு நான் ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டேன். ஒரு அக்கா கிட்ட தம்பி மன்னிப்பு கேட்க மாட்டானா சார்? பிக் பாஸுக்கே நீ பெரியப்பா, பேசாம இருக்கணும். ஸோ மன்னிப்பு கேட்டாச்சு. அவங்களும் அது ஓகே, அப்படி டாஸ்கில் அவர் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஏதோ சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்புறம் திவாகர் எல்லாம் வேஷமெல்லாம் கலைச்சி இன்றைக்கி டாஸ்க் அவ்வளோதான்னு சொன்னோன்னே பெரிய சம்பவம் ஒன்று. ஒரு கேமராக்கு முன்னாடி போய் வினோத் வந்து டெய்லி உருவ கேலி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. நான் தூங்குனதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன்னு நினச்சி இந்த கனியக்கா சபரி அப்படி சொல்கிறீங்க, கனிஜீவு சபரி வினோத் இவங்கெல்லாம் ஒரு 1 ஹவருக்கு என்னையை பற்றி புறணி பேசிக்கிட்டே இருக்காங்க. இல்ல அதான் சொல்றாரு, அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா கேமரால போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு, இந்த வினோத் வந்து உருவ கேலி அப்படின்னும் போது பேசிட்டு இருக்கும் போதே கேமரா இவரு சுத்தி பத்தி பாக்கலையா, யாரும் பாக்கலையா? அவரும் கொரட்டை. இதுல என்ன ஒரு பிரச்சனை, நைட்ல கொரட்டை பிரச்சனை. அப்புறம் அந்த பக்கம் போறாரு சார் அப்படின்னு கேமரா. இவருக்கு வந்து இவருக்கு பெருத்த அவமானம். ஏன்னா இவ்வளோ நாளும் அந்த கேமராவில் தான் நான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் வந்து பேசும்போது அப்போ நான் பேசுறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு காட்டுறாங்களா? நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. இன்னைக்கு தான் பிக் பாஸ் டீமுக்கும் அந்த கேமராமேனுக்கும் பெரிய ஒரு சல்யூட். உங்களுக்கே இதாகுது இல்லை? நைட் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கிச்சனில் தான் எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் லைட்டெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணியாச்சு போல், லேட் ஆகிடுச்சு இவங்க சாப்பிட்றது. அப்போ கமருதீன் வந்து தோசை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாரு நிற்கிது, அந்த பக்கம் கெமி உட்காந்துருக்காங்க. அப்படியே வந்து நெய் அள்ளுறாரு, கொஞ்சம் நெய் அள்ளி தோசையில் போட்டுட்டு கெமிட்ட காட்டுறாரு, இப்படி தான் தெரியாமல் எடுக்கணும் அப்படின்ட்டு போகும்போது பாரு, இங்கே பாருங்க கிச்சன் டீம் நெய் எடுக்கலாமா? அப்ப எல்லாரும் கேட்பாங்கல்ல அப்படின்னோடனே அமித்தெல்லாம் யார் எடுத்தது அது நான் அளந்து எண்ணி வச்சிருக்கேங்க, நாளைக்கு யார் எடுத்தது இல்லைங்க கொஞ்சம் அதுல ஒரு சலசலப்பு. இது இவருக்கு பெருத்த அவமானம். ஒரு அரைக்கரண்டி நெய் எடுத்ததுக்கு இம்புட்டா? சரி நம்ம திருடதான் போனோம், கூடவே பழகினியே பாரு, நீ போட்டு கொடுக்கலாமா என்ன பாரு அப்படின்னு வெளியே உட்காந்துக்கிட்டு அரோரா கிட்ட, இவெல்லாம் என்ன பொம்பளை, என்ன மனுஷி, எவ்வளவு உண்மையா இருந்தேன், இவ்வளவு அப்படியே போட்டு கொடுக்குற அரோரா. நான் கூட என்னவோ நினைச்சேன் பாரு, நல்லவங்களுக்கு நடிக்கிறாங்களா, நல்ல கேம் விளையாடுறாங்களா. இப்ப நான் காட்டட்டா, அவ செய்யற தப்பெல்லாம் நான் சொல்லி கொடுக்கட்டா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு நடிக்கிறது. அப்போ அவர் ரொம்ப ஒரு இதுல இருக்காரு. சே இனி அவகிட்ட பேசக்கூடாது, சீப் பிஹேவியர், இப்படியா போட்டு கொடுப்போம் அரக்கண்ணை நெய் எடுத்ததுக்கு. நான் அப்போ அரோரா கேட்குது, நீ ஏன் திருடுனே? ஏய் நான் திருடல, மாட்டாம எப்படி எடுக்கிறதுன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுனா எடுத்தனையே திருப்பி டப்பா வைக்கணும் தானே. உங்க பிளேட்ல போட்டீங்க, உங்க பிளேட்ல போட்டா அதுக்கு பேரு டெமான்ஸ்ட்ரேஷன். திருட்டுக்கு புது பேர்ல வைக்கிறாங்க, அது திருட்டு இல்லைங்க, மாட்டாம எப்படி எடுக்கிறதுன்னு கெமிக்கு நான் செஞ்சு காட்டுனேன், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணு. அத கெமி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இவ சொன்னது கெமி சொல்ல முடியாது, ஏன்னா அவரோட பிளேட்ல இருந்து கொஞ்சம் தவ வாங்கி எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு வாங்கி எடுத்தேன். அப்போ இவருக்கு என்னன்னா, வேற யாரும் சொன்னாலும் பரவாயில்ல பாரு, ஒரு சொல்றாரு சாப்பிடுற விஷயத்துல எல்லாருக்கிட்டையுமா போட்டு கொடுப்பேன் அப்படின்னும் போது அங்கிருந்து பாரு வருது, மச்சான் இங்க பாரு நீ பேசாத சரியா? ஏண்டா என்னாச்சா?
போட்டு கொடுக்குற. நான் போட்டு கொடுக்கலடா, அங்கே எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அங்கே யாரும் பார்க்கல, எல்லாரும் அந்த பக்கம் திரும்பிட்டு இருந்தாங்க, நானும் அங்கே தான் இருந்தேன். சரியா அப்படின்னு. சரி சரி நீ ரொம்ப டென்ஷனாக இருக்க, அப்புறம் பேசும், அப்புறம்லாம் என்ன பாரு, நான் உனக்கு உண்மையாக இருந்தேன், நான் கிளம்புறேன். அப்போ நான் யோசிச்சு எங்கே கிளம்ப போகிறேன் அப்படின்னா, வீட்டை விட்டு போறியா? சீச்சு அப்புறம் இவ்வளோ விட்டு கிளம்புறேன், நான் தனியாகவே கேம் அடிக்கிறேன் பாரு, நீங்களாம் நல்லா பண்ணுற பாரு, ஐயோ சவுத் விஷயத்தில் அப்படின்னு சண்டை. ஆனால் நாளைக்கே கட்டி பிடிச்சிட்டு கிடப்பாங்க, இவங்களாம் நம்ப முடியாது. அப்போ நம்ம அரோரா இது ஃபுட்டேஜில் வரல, லைவ்ல பார்த்தேன். நீ சும்மா இதெல்லாம் பண்ணாத சரியா, உன்னை எல்லாரும் ரூத்லெஸ் அப்படிங்கிறாங்க அப்படின்னு. ரூத்லெஸ் ஆகுது இந்த ரூத்லெஸ் எல்லாத்தையும் பண்ணிடுறாங்கடா அப்படின்ட்டு செருப்பெல்லாம் தூக்கி மேல போட்டு அது போய் லைட்ல பட்டு கீழே விழுந்து ஏண்டா நெய்ய திருடுனா அப்படித்தாண்டா சொல்லுவாங்க. என்னடா அது சாப்பாட்டு விஷயமே ஆல்ரெடி வெந்து போய் இருக்கிறவங்கிட்ட அரோரா நம்ம வியானாக்கெல்லாம் எதை எப்ப பேசணும்னு தெரியல. ஒருத்தனை ஏத்தி விடணும், அவனை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கையும் களவுமா மாட்டிக்கிட்டு திருட்டுன்னு சொல்லக்கூடாது, நெய் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கையும் களவுமா கூட பழகுன பொண்ணே தன்னை போட்டு கொடுத்து ஒரு பெருத்த அவமானம். இப்படி காண்டி காக்கா ஆய் மாதிரி கொஞ்சம் நெய் எடுத்ததுக்கு அசிங்கப்படுத்தி உட்கார வச்சா நீ இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி ஒன்னு ரூத்லெஸ் அப்படிங்கிறாங்கன்னா உன்னை பேட் வேர்ட் பேச வைக்கிற. இப்ப இதுக்கு ஒரு பீப் போட்டாங்க. இப்ப இதை சேதாரனா எப்படி கேட்பாரு, என்னன்னு கேட்பாரு. நீங்க ஒரு கெட்ட வார்த்தை பேசுனீங்களா, என்ன சார் பேசுனேன் அப்படின்னா எப்படி சொல்லுவேன் நானு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாரு. ஏய் நெய் எடுத்து போட்டு இவ்வளவு கோபமெல்லாம் படக்கூடாது, அதான் கையங்களும் மாட்டியாச்சு இல்ல, நெக்ஸ்ட் டைம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஃபன் ஒன்று நடந்தது, 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது, நான் சும்மா சொல்கிறேன்னு. எல்லாம் சபரி அவங்கெல்லாம் மைக்கெல்லாம் போட்டு உட்காந்துருக்கும் போது சபரி நான் சொல்லுங்க பிக் பாஸ் உங்கள் மைக்கை சரியாக மாட்டுங்க அப்படின்னு சபரி பார்த்துட்டு நீங்களே பாருங்க சரியாக தான் இருக்குது, மைக் அப்படியே தான் இருக்குது, சும்மா சொல்லணுங்கிறதுக்காகலாம் சொல்லாதீங்க பிக் பாஸ். அப்போ கனி சொல்கிறாங்க ஏதோ காரணத்துக்கு தானே சொல்லுவார், தூக்கி மாட்டுவேன் சரியா, சும்மா விளையாடுறீங்க பிக் பாஸ். சபரி உங்கள் மைக்கை சரியாக மாட்டுங்க. ஐயோ விளையாடுறீங்களா, விளையாடுறாரா நம்ம கிட்ட, இதுக்கு மேல என்னையா மாற்றுறது, இங்க பாருங்கயா அப்படின்னு. திவாகர் சரி சொல்றதுக்காக கொஞ்சம் தூக்கி தான் போனேன், காரணம் இல்லாம சொல்லுவாரான்னு. சரியா சபரி உங்க மைக்கை சரியா போடுங்க. மைக்கை பார்த்துட்டு ஐயா பேட்டரி எல்லாம் போட்டு ஓன்ல தாயா இருக்கு, என்னையா நீங்க அப்படின்னு. எல்லாருக்கும் கன்ஃபியூஷன். உங்க மைக்க சரியா மாட்டுங்க ஐயா, இதுக்கு மேல நான் எங்கீங்க மாட்டுறதுங்க பாருங்கயா. நீங்க பிக் பாஸ் எதிர்த்து பேசுறீங்களா? சபரி உங்க மைக்க சரியா மாட்டுங்க. சபரி சபரி உங்க மைக்க சரியா மாட்டுங்க. இதுக்கு மேல எங்க வேலை போற சொல்லுங்க. எப்படி சபரி உங்க மைக்க மாட்டுங்க. இருக்கு பாருங்க சபரி, அதுக்கு நீங்க கானா வினோதோட மைக் எடுத்து மாட்டீங்களா அப்படிதான் சபரி சொல்லுவாங்க, உங்க மைக்க மாட்டுங்க. கனியக்காவே ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் என்னத்த சொல்றாருன்னு உத்து பார்த்தா அதுல கானா வினோத்னு அடிச்சிருக்கு. உன் பேரு கானா வினோதா, ஆல்ரெடி வெளியே எல்லாரும் பேர் தெரியாம குழம்பி போயிருக்காங்க. இப்ப கானா வினோத் பார்த்தா டென்ஷன் ஆகுது. ஏய் இவன் தான் என்ன எப்ப பார்த்தாலும் வினோத் அப்படிங்கிற. இப்ப நீ பேரு அவர் இன்னும் பாத்ரூம்ல இருக்காரு, அது அங்க தொங்கிட்டு இருக்கும். அவர் இப்ப வெளியே வந்து போட்டிருந்தா கானா வினோத் உங்க மைக்கை சரியா மாட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நானும் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன விளையாடுறாருன்னு பார்த்தா அவங்க ஜூம் எல்லாம் பண்ணி காட்டினாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியல வருங்க. அவரும் குனிஞ்சு மைக் பாக்குறத விட லேட்டஸ்டா பாக்குறாரு, யாரும் கவனிக்கல. 4ஆம் தரம் சொன்னதுக்கு அப்புறம் கனியக்கா தான் அதுக்கு நீ ஏன் கானா வினோத் மைக் எடுத்து மாட்டிருக்க. அவருமே சபரி உங்க மைக் எடுத்து போடுங்க பேர் மாறிக்குன்னு சொல்லல, அவர் பாட்டுல சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. பசி மயக்கத்துல சுத்துறதுனால சபரி யாரு கானா வினோத் யாருன்னு யாருக்கு ஐயா என்ன யாரு அவனை பார்த்தா குடிஞ்சு பாரு கானா வினோத் போட்டுக்காரு GANAVINOTH சபரி சரியாதான் இருக்கு. இங்கிலீஷ் தெரியாதா அவனுக்கு அப்படின்னு பிக் பாஸை பார்த்து கேட்டுருக்கணுமா. அப்ப அவர்கிட்ட கூப்பிட்டு கானா வினோத் உங்க மைக்க மாட்டுங்க, SABARI கானா வினோத் சரியாதாங்க இருக்கு, சாப்பிடலையா நீங்க போங்க சார் அப்படிங்கிற மாதிரி. அதான் பிக் பாஸ் உருட்டி இருக்கணுமா. Day 39 ஸ்டார்டிங்லேயே பார்வதிக்கும் திவாகருக்கும் ஒரு ஹீட் என்னன்னா, இப்ப நேத்து பார்வதி தனக்கு சப்போர்ட் பண்ணல, மன்னிப்பு கேட்க சொல்லிச்சுல, அந்த கோவத்துல அவர் வந்து நீ இதா பேசாத பாரு, ஒருத்தரை பவச்சுக்கிட்டா 9 பேர் ஓட்டு உனக்கு விழுந்துருங்கிறதுக்காக எப்படி எல்லாம் பண்ணணும்னு. என்ன நீ மட்டும் அன்னைக்கு QCயா இருக்கும்போது என்ன பவச்சுக்கிட்டா எல்லா வாயிலும் சொல்ல, நீ ஓன் கேம் விளையாடணும்னு, நீ மட்டும் கேம் தானேப்பா விளையாடிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன், எல்லாரும் கேம் விளையாட தானே வந்திருக்கோம், கேமை நியாயமா விளையாடணும்ப்பா
நீ இப்படி பண்ற அப்படின்ட்டு சின்ன குழந்தை மாதிரி இந்த QC டாஸ்க் நடக்கும்போது இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் IPR அப்படிங்கிற வார்த்தையை நான் கண்டுபிடிச்சேன். உடனே நீ கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லி பேர் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 4 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ள வரும்போது இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த 4 பேர் நீங்க தான் அப்படிங்கிற கவுண்டரும் நான் தான் சொன்னேன். அதையும் நீ சொன்ன மாதிரி சொல்லி பேர் கைதட்டில் வாங்கிட்டு போயிட்டேன். இப்படி வேர்ட்ஸை காப்பி பண்ணாத பாரு. நான் யோசிக்கிறேன், என்ன ஸ்கூல் குழந்தை மாதிரி அடிச்சுக்கிறீங்க? ஏன்னா நீ ஒன்று சொன்ன, எனக்கும் அதே தோணுச்சுன்னா நான் அதை பேசக்கூடாதா? அதை ஏன் நான் பேசின மாதிரியே பேசணும்? காப்பி பண்ணாத பாரு. உனக்கு கமருதீனுக்குலாம் இதே வேலை. நான் ஒன்று சொல்லுவேன்னா காப்பி பண்ணி நீங்கள் பேர் வாங்கிட்டு போயிருங்களா அப்படின்னு அதுக்குள்ள ஒரு சண்டை. அதுக்கப்புறம் பார்த்தா ராஜா டாஸ்க்கு நடக்குது. இந்த இன்னைக்கு தான் டேட் 39 வினோத் எக்கச்சக்க கவுண்டர்ஸ் 3 போட்டி வைப்பாங்களாம். அதில் 2 போட்டி முடிஞ்சு போச்சு. அதில் 2 போட்டிலையும் தர்பீஸ் ஜெயிச்சதுனால அவங்களுக்கு 2 வைரக்கல் அந்த அரசாங்கத்துக்கு. அதுக்கு வினோத் ஒரு கவுண்டர், எங்களுக்கு எதற்கு வைரக்கல், எங்கள் மன்னரின் சிரிப்பே எங்களுக்கு வைரக்கல், இங்க உட்கார்ந்துருக்கானே இவன் ஒரு பாறாங்கல். அந்த 2 அந்த வைரக்கல் இருக்குல்ல, அது 2ஐயும் கடலை முட்டாய் என்று எடுத்து திண்டு விடுவான், மறைத்து வையுங்கள் அந்த வைரக்கல் அப்படின்னு திவாகர் யோசிக்கிறாரு. இப்போவா இப்படி ஒரு கவுண்டர் நமக்கு வர மாட்டேங்குது, நம்மளை மட்டும் கலாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இப்போ 2ஆம் நாள் வந்து பார்வதி இப்போ நீங்கள் தீர்ப்பு கொடுத்தே ஆகணும். நேற்று எவ்வளோ பிரச்சனை நடந்தது, அரோராக்கு நியாயம் கிடைக்க வேணும். பார்வதி வந்து ஓகே நான் தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு வாட்டர் மிலோனுக்காக பயாஸ்டாக ஒரு தீர்ப்பு கொடுக்குது. என்னென்னா, வாட்டர் மிலோன் நீங்கள் வாயில் பிளாஸ்டர் ஒட்டணும், ஜெயிலுக்கு போகணும். அதே மாதிரி அரோரா நீயும் வாயில் பிளாஸ்டர் ஒட்டணும், ஜெயிலுக்கு போகணும். அரோரா கேட்குது, நான் என்ன தப்பு பண்ணேன்னு பிளாஸ்டர் ஒட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போகணும். என்ன ஏன்னது இவர், ஏய் உனக்கு என்ன அவ்வளோதான் மரியாதைன்னு சொன்னது இவர். அதுக்கு நீங்கள் அவரை அனுப்புவீங்களா? என்ன அண்ணன் தங்கச்சி பாசத்தை இங்கே காட்டுறீங்களா? நான் எதுக்கு போகணும்? போக மாட்டேன். ராணியோட தீர்ப்பே இருது போக முடியாதுங்க. உங்கள் இறுதி தீர்ப்பாக இருந்தால் எனக்கு போக முடியாது, அந்த அளவு வேணா போடுங்க. இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ராணியோட ஆட்சி சரியில்லை, என்ன வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சாண்ட்ரா வந்து வாழை ஒப்படைச்சிட்டு நான் எதிர்நாட்டுக்கு போய் சேர போகிறேன் அப்படின்னு ராணியோட காலில் வாழை வச்சுட்டு போகும்போது திவாகர் பிடிச்சி அவங்கள போகாதீங்க அப்படின்னோடனே போகாதீங்கன்னு பிடிச்சாரு. எப்படி மாத்துனாங்க தெரியுமா? என்னை காப்பாத்துங்கள், என்னை காப்பாத்துங்கள். அங்கிருந்து பார்த்தா பிரஜன் வாழை உருவிட்டு வாடாரு. ஏய் அவன் பொட்டாட்டில இங்க இருந்து தெலுங்குன்னு பாடுறாங்க 2 பேரும். அவர் சொல்றாரு, எப்பா நான் அமைச்சர் போக விடாம ஆக்கலாம்ல. உடனே ராணி அங்க இருந்து, யோ கையை எடியா, இதை ஒரு காரணமா காட்டி என்ன ராணி பதவியில இருந்து இறக்கிடுவானுங்க ஐயா, உன்னை வச்சுக்கிட்டு. ஐயோ நான் ராணியா இருக்க ஆசைப்படுறேன், விட்டு தொலை. அவங்க வாழை வச்சுட்டு போறாங்கல்ல, விட்ட மாட்டேன் பாரு நானு, அவங்க எந்த நாட்டுக்கும் போகக்கூடாது அப்படின்னு பார்த்தா எல்லாரும் விட சொல்லி கடைசியில் விட்டுருவாங்க, அவங்களும் ஓடிடுவாங்க அந்த பக்கம். FJ சொல்லுவாரு, இந்த இதுல என்னால இருக்க முடியாது அப்படின்னு. FJயும் போயிடுவாரு. அங்க போயிட்டு சொல்லுவாரு, பாருங்கள் பெண்ணாட்சி என்று சொல்லும் அந்த நாட்டிலேயே அமைச்சர் என்ன செய்தார் என்று பாருங்கள். பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் நாட்டுக்கு வாங்க, நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம், உங்களுக்கு அமைச்சர் பதவியும் தருகிறோம் அப்படின்னு கூப்பிட்டு எடுத்துட்டாங்க. இப்ப 2 பேர் அங்க போயிட்டாங்க. இவங்க போறத அரோரா பாத்துக்கிட்டே இருக்கு. ராணி, எனக்கு நடந்த அநீதிக்கு திவாகரை ஜெயில போட முடியுமா? முடியாது பாடி அப்படின்னு அங்க போயிடுச்சு. நீதி கிடைக்கும் நாட்டுக்கு நான் செல்கிறேன். 3 பேரும் போயிட்டாங்க. அப்ப திவாகர் முழுசுறாரு. அப்ப ராணி சொல்லுது, யாரு வேணுமானும் போங்கள், எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரை வைத்துக்கொண்டு நான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு. அதுல ஒரு அதான் இப்ப ராணிக்கு கெட்ட பேர் வந்துருமில்ல, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கண்ணே அப்படின்ட்டு பிளாஸ்டரை மட்டும் ஒட்டி விடுறாங்க வாயில. இப்படி பெரிய கருப்பு பிளாஸ்டர்லாம் ஒட்டிட்டு புண்ணு உட்காந்து இருக்கும் போது வினோத்துக்கு அதை அவரை பார்த்தாலே ஏதாவது தோணும் இல்ல. வினோத் வராரு. ராணி யாரே? என்ன உங்கள் நாட்டு குழந்தை அடுப்பு கறி அதிகமாக சாப்பிட்டு இருக்கும் போல இருக்கு, குழந்தைக்கு அடுப்பு கறி கொடுத்தா வளர்க்கிறீர்கள். எல்லா ராணிக்குமே சிரிப்பா இருக்கு. திவாகர் பாக்குறாரு, பேச முடியலையே என்னால. அடுத்தது போனவர் கொஞ்சம் அவருக்கு போக ஐடியாஸ் வருது. போய் உட்கார்றாரு, திருப்பி வர்றாரு. ஒன்னே ஒண்ணு என்ன, கிருஷ்ணர் வெண்ணெயை திருடி சாப்பிடுவார், ஆனா இவர் ரோட்டு தாரை திருடி சாப்பிட்டு இருக்கிறார் போல இருக்கு, வாயெல்லாம் கருப்பாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ராணி யாரு? நாங்கள் எங்கள் டீமில் இருந்து ட்ராமா பண்ண போகிறோம். நாங்கள் எல்லாம் ட்ராமா பண்ணுறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம். யாருன்னு சொன்னால் அதில் பீப் போட்டாங்க. இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம். எல்லாருக்கும் சிரிப்பு. அப்படி திவாகரை பார்த்து என்ன சொன்னாருன்னு தெரியல. பீப் போட்டாங்க. பீப் போடுற அளவுக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இவங்க பீப்பை இப்போ நம்பவும் முடிய மாட்டேங்குது. உடனே திவாகருக்கு அப்படி சொன்னு போய் ஆசீர்வாதம் வாங்கணுன்னு பிளாஸ்டரை பிச்சுட்டு
காக்கா மாதிரி அவரை கத்தி இமிட்டேட் பண்ணி காட்டுறாரு. ஸோ ஆளுக்கு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த டாஸ்க்ல இவங்க ஒன்றும் பிடுங்கலை அப்படிங்கிறதுக்காக கோட்டை டாஸ்க் அப்படின்னு ஒன்று வச்சார். எல்லாருக்கும் அந்த மர பலகை துண்டுகள் கொடுத்து ஒரு டீம்ல இருந்து 4 பேர் வாங்க, 2 பேர் கோட்டை கட்டணும், 2 பேர் அதை பிடிச்சிக்கணும். ஆப்போசிட் டீம்ல இருந்து ஒரு வட்டத்துக்கு வெளியே 3 பேர் நின்று 10 பந்து இருக்கும், ஆளுக்கு 3 பந்தை எடுத்துக்கிட்டு அடிச்சு உடைக்கணும். உள்ள ஒரு டாஸ்க்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கொலைப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்கிறதுக்காக தான் இதை ஒரு டாஸ்க்காக கொடுத்தது. அங்கேயும் வந்து கொலைப்படி பண்றாங்க. இந்த கொலைப்படிக்கெல்லாம் காரணமே பாரு தான். பாரு இருக்கிற இடத்துல பீஸுங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது, நியாயம்ங்கிறது இருக்காது, காது கொடுத்து கேட்காது, நடுநிலை அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனா இதெல்லாம் மற்றவங்க பண்ண மாட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் மட்டும் நல்லா பண்ணும் பார்வதி. முதல் ரவுண்டில் எல்லாரும் ஓடி அடிச்சுட்டு இருக்கும்போது பஜர் அடிக்கும்போது அந்த கையை எடுத்துடணும், அந்த பலகை அப்படியே நிற்கணும், நின்னாதான் அது கணக்கு. பஜர் அடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, பஜர் அப்படின்னு பஜர் அடித்தோடனே சுபி அதை பிடிச்சிக்கிட்டே நிற்கிது. அப்போ அந்த மற்ற டீம்ல இருந்து கத்துவாங்க, கையடி சுபி, பஜர் அடிச்சாச்சு, பஜர் அடிக்கும்போது கை அதில் இருக்கக்கூடாதுன்னு அப்படியே மெது விட்டா விழுந்துடும். அப்படியே அவங்க கத்த மெதுவா எடுக்க அப்படியே நிற்கிதா, அமித்துக்கு கோவம் வந்துடும், வந்து பால் எடுத்து அடிச்சு உடச்சி விட்டுறாரு. அப்போ கத்துவாங்க, பசர் அடிச்சதுக்கு அப்புறம் எப்படி பால் அடிச்சு உடைப்பீங்க, பார்வதிலாம் கத்துது. அப்ப எல்லாரும் கத்துறாங்க, குருடா நீ, பசர் அடிக்கும் போது அவங்க டீம்ல புடிச்சுக்கிட்டே இருந்தது கண்ணுக்கு தெரியலையா, என்னது அப்படின்னு போது சபரி வந்து சொல்றாரு, இங்க பாருங்க பசர் அடிக்கும் போது நம்ம புடிச்சிட்டு இருந்த நம்ம தப்பு, அதே மாதிரி பசர் அடிச்சதுக்கு அப்புறம் பால் எடுத்துட்டு வந்து அதை உடைச்சதும் உங்க தப்பு, ரெண்டும் தப்பு தான். சபரி திவாகர் சொல்லாத சபரி, அண்ணே தப்பு பண்ண தப்புன்னு சொல்ல தானே செய்வோம், அப்பெல்லாம் சொல்லாத சபரி, எதிர் டீம்ல மட்டும் ஒழுங்கா விளையாண்டாங்களா, நம்ம டீம் தப்பே பண்ணாலும் ஒத்துக்க கூடாதா. கடைசியில் இந்த ரவுண்டு நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல நம்ம யாரு ராணி, இல்ல இதை நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன், ரீமேட்ச் நடக்கணும். எல்லாம் சொல்றாங்க, என்ன விளையாடுறீங்களா, பசர் அடிக்கும் போது அப்படியே பிடிச்சிட்டு இருந்தது உங்க தப்புங்க, இது என்னங்க ரீமேட்ச் வேண்டி கிடக்கு, ரீமேட்ச் அப்படின்னு. இல்ல அப்படி முடியாது, ரீமேட்ச்னு லைவ்ல பார்த்தேங்க. ஐயோ எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டே இருக்கு பார்வதி. கடைசியில் பிக் பாஸ் சொன்னாரு, எல்லாம் ஜட்ஜஸ் இறுதி முடிவு என்ன, அப்ப பார்வதியோட டீம்லயே வியானா எல்லாரும் சொல்றாங்க நம்ம பண்ணது தப்பு, இல்ல நம்ம ரீகேம் போயே ஆகணும், எங்கள் டீமில் எங்களுக்கு ரீகேம் போகணும்னு விக்கல் சொல்றாரு. எங்களுக்குன்னு எங்களே நான் கேட்காது, உனக்கு தான் வேணும், உங்க டீம்லயே பல பேருக்கு ரீகேம் வேணாம், உனக்கு தான் வேணும், நான் அப்படித்தான் சொல்லுவேன், நாங்க தான் சொல்லுவேன், சும்மா எல்லாத்துக்கும் வராத விக்ரம் சொல்ல, சார் நீ பேசு, இது என்னோட தீர்ப்புங்கய்யா. விக்ரம் எனக்கு சுத்தமா உடன்பாடுங்க இல்லைங்கய்யா, நடுநிலைன்னா என்னன்னே ஜட்ஜுக்கு தெரிய மாட்டேங்குது, எனக்கு இதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த கேம் நீங்கள் கேட்டுக்கொண்ட மாதிரி ரீகேம் போக முடியாது. அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள நான் அகங்காரம் இருக்குல்ல அந்த பொண்ணுகிட்ட, எப்பா அது இருக்கிற வரைக்கும் முன்னேறவே முடியாது. அந்த நான் சொன்னதுதான் இப்ப நடக்குது பாரு அப்படின்னு ஜம்ப் பண்ணிச்சா, அப்படியே ஜம்ப் இப்படியே காலை ஊனி ஏர்ல பறக்குது, பறந்துட்டு இருக்கும் போதே முடியாதுன்னுட்டாரா, லேண்ட் ஆன உடனே டக்குன்னு அது விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டலைங்கிற மாதிரி. பிக் பாஸ் நீங்க சொன்னா நான் கேட்பேன், இதைத்தானே இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருந்தாங்க மொத்த பேரும். எல்லாருக்கும் ஒரு இடத்துல ஒரு விஷயம் சரியா படும்போது உனக்கு மட்டும் அது பிரச்சனை, எல்லா டைமும் அது உனக்கு மட்டும்தான் பிரச்சனையா வரும்போது உங்ககிட்ட தான் ஏதோ பெருசா தப்பா இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய நோஸ்கட் கொடுத்துட்டாரு. அப்புறம் அந்த கேம் திருப்பி விளையாண்டு கடைசியில் அந்த வினோத் அணி ஜெயிச்சு விட்டது. கடைசியில் உள்ள போய் பிக் பாஸ் சொல்லிட்டாரு, இந்த ராஜா டாஸ்க்லேயே வின் பண்ணது தர்பீஸ் 2, இவங்க 1. இப்போ வின் பண்ண இந்த டீமுக்குள்ள இருந்து அடுத்த வாரம் கேப்டன்ஷிப் டாஸ்க்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். அப்போ உடனே பார்வதி வந்து பார்க்குறீங்க, வாங்க நானும் கேப்டன் ஆகணும்னு எனக்கு ஆசை. அப்போ சுபி சொல்லுது எனக்கும் ஆசை. அப்போ இவங்களுக்குள்ள யாரு அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருக்கும்போது சாண்ட்ரா, FJ, அரோரா விக்ரம் கிட்ட போய், மன்னா நாங்கள் உங்கள் நாட்டுக்கு வந்து விட்டோம், எங்களுக்கு அதான் நாடு அதான் கேரக்டர்னு கொடுத்தது பெரிய ஐயா, அவர் கொடுத்த கேரக்டருக்குள் நாங்கள் இந்த கேமுக்குள் இந்த நாட்டுக்கு வர்ற மாதிரி நடித்தோம். இப்ப நாங்கள் அந்த நாட்டுக்குள் திருப்பி போனால் எங்களை வர வேணாம் என்று அவங்க சொல்ல முடியுமா? அந்த நாட்டு சிட்டிசனாக எங்களை ஆக்கியவர் பெரிய ஐயா, நாங்க உள்ள போலாம் இல்லையா கேப்டன்சி ஓட்டுக்கு. விக்ரம் சொல்ற, போங்கள் அது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அதான் வேண்டும் போங்கள் அப்படின்னு. சாண்ட்ரா சொல்லுது, ஆமாம் நாங்கள் கேப்டன் ஆகிறோமோ இல்லையோ இன்னைக்கு அங்க போய் குட்டையை குழப்புகிறோம், வாங்கள் குட்டையை குழப்புவோம். பார்வதி பாக்குது, அது எப்படிங்க ஐயா கேப்டன்ஷிப் டாஸ்க்கு ஆள் செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னோடனே வந்து சேர்றது. அப்ப திவாகர், அதெல்லாம் சேர்க்க முடியாது, நீ யார் அதை சொல்றதுக்கு, இந்த நாட்டு சிட்டிசன் எங்களுக்கு உரிமை கொடுத்தது பெரிய ஐயா. அப்ப
அது அவங்களுக்கு அந்த பாயிண்ட் நிற்கல. அவங்க இப்போ சொல்லிட்டாங்க ஓட் போடுவோம். இப்போ யாருக்கு கேப்டனாக ஆசையா? சுபிக்ஷாவுக்கும் பாருக்கும். அப்படியா, ஓட்டு போடுங்க பார்ப்போம். பாருக்கு ஒரு ஓட்டு கூட வரல. திவாகரும் அவரோட ஓட்டை சுபிக்கு போட்டு விட்டாரு. கடைசியில் பார்த்தா பார்வதிக்கு இப்படி ஆகிருச்சு. அப்போ வந்து இப்போ சுபிக்ஷா அடுத்த வாரம் கேப்டன்ஷிப் டாஸ்க்கு நிற்பாங்க. இதோட இந்த ராஜ்யம் டாஸ்க் வந்து முடியுது. பிக் பாஸ் பார்த்தாரு, ஒன்றும் தேரலை. சரி, ஒரு சண்டையை மூட்டும் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு விஷயம்னு பாருங்க. போன சீசன்லாம் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருமே நீங்களே உங்களை ரேங்க் பண்ணிக்கிட்டு போய் நில்லுங்க. ஒவ்வொரு ரேங்கிங் டாஸ்க்குக்கும் நம்பருக்கும் அடிச்சுக்குங்க. இந்த முறை எப்படி அவர் அதை பிரிக்கிறாருன்னு பாருங்க. ஒன்றுமே சொல்லலை. இப்பொழுது இந்த வீட்டில் மெச்சுவர்டாக திங்க் பண்ணுறது, பிரச்சனையை பெருசாக்காமல் இருக்கிறது, பெரிய மனுஷத்தன்மையாக நடந்துக்கிறது, நடுநிலையாக நிற்கிறது, நீதி நேர்மை நியாயம்னு இருக்கிறது யார்? எல்லாரும் வந்து நான் வந்து கனியக்காவை சொல்லுவேன், விக்கல்ஸை சொல்லுவேன், அமித்தை சொல்லுவேன், அவரை சொல்லுவேன், இவரை சொல்லுவேன்னு கடைசியில் எல்லாரும் ஓட் போட்டு விக்ரம், கனி, அமித் இவங்க 3 பேரும் நடுநிலையாக இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்கன்னு சொல்லி முடிச்சாச்சு. நீங்கள் 3 பேரும் கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க. போயிட்டாங்க. செலக்ட் பண்ணது யாரு? உள்ள இருக்கிறவங்க. உங்க 3 பேருக்கும் ஒரு டாஸ்க். இந்த வீட்டுல மெச்சுவர்டா நடந்துக்கிற ஆள் யாரு, சிறுபிள்ளைத்தனமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது யாரு? 1 to 14 உங்க 3 பேரையும் தவிர 17 பேர் இருக்கீங்க. உங்க 3 பேரும் ஜட்ஜ் ஆக்கிட்டாங்க. இப்ப 14 நம்பர்ஸ் தான் இருக்கு. இதுல நீங்க உங்க 39 நாள் பார்த்த அடிப்படையில் ரொம்ப மெச்சுவர்டாக டீசெண்டாக பொறுமையாக நடந்துக்கிற அந்த மெச்சுவர்ட் பர்சன் நம்பர் 1லையும் சிறுபுள்ளத்தனமாக நடந்துக்கிறாங்க, கேவலமாக இருக்குது அப்படிங்கிறவங்கள 14th அந்த இதில் அரேஞ்ச் பண்ணணும். வெளியே போயிட்டு இவங்கள்ட்ட என்னன்னு சொல்லலை. திவாகர் 14, பார்வதி 13, FJ 12, அவங்க திவ்யா 9, கமருதீன் 10. இவங்க வந்து அப்போ பார்வதி சொல்லுது, இரு எதுக்குன்னு சொல்லட்டும், அப்புறம் பார்த்துக்குவோம், எதுக்குன்னு தெரியல. அவங்க இங்கே இவங்க இங்கே வியானா 6, பிரஜன் 4, சாண்ட்ரா பிரஜன் 5, சாண்ட்ரா 4, கெமி 3, சுபி 2, சபரி 1 வச்சுட்டாங்க. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் சொன்ன அந்த கிரைட்டீரியா, இந்த சண்டை போடுறாங்க, கத்துறாங்க, பேட் வேர்ட் பேசுறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு சிச்சுவேஷன்ல மெச்சூரா நடந்துக்கிறவங்க நம்பர் 1, ரொம்ப சிறுபுள்ளத்தனமா அப்படி பண்றவங்க யாருன்னு அந்த கிரைட்டீரியாக்குள்ள மட்டும் நான் பார்க்கும்போது எனக்கு அவங்க வச்ச ஆர்டர் வந்து பெர்ஃபெக்டா இருந்தது. சபரி, சுபி, கெமி, சாண்ட்ரா, பிரஜன், வியானா, அப்படியே போய் திவ்யா, கமருதீன், வினோத், FJ, பார்வதி, நம்மால் வாட்டர்மெலன். அப்படி எனக்கு அந்த ஆர்டர் வந்து மெச்சூரிட்டி டு சிறுபுள்ளத்தனம் இப்படி பார்க்கும்போது பெர்ஃபெக்டா இருந்தது. காரணத்தை சொன்ன உடனே குழம்பிட்டாங்க. இது என்ன டாஸ்க், எப்படி போகுதுன்னு புரியாம வாட்டர்மெலன். அப்படி பார்த்தா கனியக்காவை தான் ரொம்ப பேசுறாங்களோ, அவங்கள 15வது நிக்க வைங்க. யோ 15வது இருக்கா? 14 வரைக்கும் தாயா இருக்கு. நீங்க தானடா இவங்க நேர்மையா இருப்பாங்க, நீதி நேர்மை நியாயம்னு ஓட்டு போட்டு ஜட்ஜஸ் அனுப்புறீங்க. இப்போ வந்து சொல்றாங்க எங்களை பொசிஷன்ல நிக்க வைக்கிறதுக்கு நீங்க யாருங்க? உங்களுக்கு எல்லாம் ஜட்ஜ் பண்ணவே தெரியாது. அப்ப எதுக்கு ஓட்டு போட்ட? எதுக்கு 3 பேருக்கு ஓட்டு போட்டு அனுப்புனீங்க? அப்ப விக்கல்ஸ் இப்படியே சைலண்டா இருந்துட்டு சொல்றாரு, நாங்க இப்படி சொல்லணும், சொன்ன உடனே நீங்க எங்ககிட்ட கத்தணும், இதுதான் டாஸ்க், அவருக்கு அதான் வேணும், கத்துங்க அப்படின்னு இப்படியே நிக்கிறாரு. ஒருத்தர் அவர் சொல்றாரு இதுதான் டாஸ்க், அதான் தெரியுது. 17 பேர்ல 3 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த 3 பேரும் உள்ள அவங்க கூட விளையாடுறவங்க, அவங்க வந்து மத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுங்கன்னு சொன்னா கோபம் வரும், சண்டை வரும். ராஜா ராணி டாஸ்க்கு ஒழுங்கா கண்டென்ட் கொடுத்து விளையாடி இருந்தா இது வந்திருக்காது. நீங்க கண்டென்ட்டே கொடுக்கல, எபிசோட ஓட்டணும், நானா ஒரு சண்டையை உருவாக்குறேன். அப்ப விக்கல் சொல்லிட்டாரு, நாங்கள் ஜட்ஜ் பண்ணணும், நீங்கள் திருப்பி எங்ககிட்ட ஒரு பாயிண்டாக பேசி சண்டை பிடிக்கணும், இதுதான் டாஸ்க்கு, புரிஞ்சிருச்சா, விளையாடுங்க. எங்களுக்கு இது கூட ஓகே, 1, 2, 3 ஒத்துக்கவே முடியாது. சபரி கோவப்பட்டது இல்லையா? அவனை கூட நம்பர் 1ல வச்சிருக்கீங்க. கெமி என்ன விளையாடிருச்சு? சுபியெல்லாம் ரொம்ப சைலண்டா இருந்தது, 2ல வச்சிருக்கீங்க. பிக் பாஸ் என்ன சொன்னாரு? மெச்சூரிட்டி டு சிறுபிள்ளைத்தனம். ஆனா அதை மட்டும் விட்டுட்டு எல்லாரும் எங்களோட உரிமைக்காக நாங்க சண்டை போட்டா அதுக்கு பேர் கத்துறதா, அதுவா இதுவா அப்படின்னு சம்பந்தமேலாம் பேசிக்கிட்டே இருக்காரு. பிக் பாஸ் கேட்டாரு, ஜட்ஜஸ் நீங்க வாக்குமூலம் எடுத்தாச்சா, சேஞ்சஸ் பண்ண போறியா? இல்ல பிக் பாஸ் இதான் ஃபைனல், கன்ஃபார்ம், அதான் ஃபைனல். திவாகர் வந்து பிக் பாஸ் இதெல்லாம் வந்து அநியாயம், அக்கிரமம். ஜட்ஜஸ் கடைசி 3 பேர் ஜெயில தூக்கி போடு. FJ, பாரு, வாட்டர்மெலன். அடுத்த அறிவிப்பு வரும் வரை உள்ள கிடங்க 3 பேரும். என்னடா இது அப்படின்ட்டு அவங்களுக்கு அப்பயும் அடங்கலை. குரூப்பிசம் பண்ணுறானுங்க, நல்லா விளையாடுறவங்களெல்லாம் கடைசியில் தள்ளிட்டு கமுக்கமாக உட்காந்து சேஃபாக விளையாடுறவங்கெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க, 3ல் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் 3ல் வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு சலசலப்பு.
இப்போ இந்த ரேங்கிங் டாஸ்க் எதுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? சாட்டர்டே சண்டே வந்து இதை ஒரு டாஸ்க்காக கொடுத்து இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட ஓட்டணும். உங்களுக்கு கொடுத்த நம்பர் சரியில்லை, எனக்கு அந்த நம்பர் கொடுத்துருக்கணும்னு யார் யார் நினைக்கிறீங்க? இப்போ மறுபடியும் சாட்டர்டே சண்டே எபிசோடில் இந்த ரேங்கிங் டாஸ்க்கு போகும். எல்லாரும் சபரி, சுபி, கெமி 3 பேரும் அட்டாக் பண்ணுவாங்க. இது 3 பேருக்கும் அந்த ஜட்ஜஸ் 3 பேரும் அட்டாக் ஆவாங்க. இது இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடுக்காகவே ரெடிமேடாக பண்ணின ஒரு டாஸ்க். இதில் என்னடான்னா பிரஜனும் திவ்யாவும் சபரி நம்பர் 1ல இருக்கிறதுக்கு அப்போ சபரி வந்து நம்பர் 1 மெச்சூராக நடந்துக்கிட்டாரு. நான் சொல்கிறேன், அவன் வேணும்னு தான் ரிவெஞ்சோட அவன் கண்ணை இடிச்சான். அவனுக்கு எப்படி நம்பர் 1 பொசிஷன் கொடுப்பீங்க? சபரி ஒண்ணுமே பேசல. அதான் அப்படி நினைச்சுக்கிட்டு அவர் விட்டுட்டாரு. உள்ள வந்து அவருக்குமே லைட்டா கண் கலங்குது. கனியக்கா அழும்போது சொல்றாரு, விடு என்னெல்லாம் பேசினாங்க, என்ன அழணும்னா எல்லாத்துக்கும் தான் உட்காந்து அழணும். நான் வேணும்னா பண்ணேன், வேணும்னு பண்ணிட்டு உள்ள இருக்க முடியுமா? நான் வேணும்னு பண்ணலை. அதை சேதனனோ மக்களோ சொல்லட்டும், அவங்க என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இவங்க ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி நான் ரிவெஞ்சுக்காக அடித்து கண்ணை உடச்சிட்டேங்கிற மாதிரி 2 பேரும் பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நைட்டு தூங்கும்போது விக்ரமும் கனியக்காவும் போய் ஒன்று பேசுகிறாங்க, விச் இஸ் 100% ட்ரூ. விக்ரம் சொல்கிறாரு, விக்ரம் கீழே கொட்டி கிடக்கு நக்கு, இப்படியெல்லாம் அந்த பொம்பளை பேசுவா. பேசிட்டு நம்ம அவளை 13வது இடத்துல வச்சா நான் என்ன பண்ணேன் 13வது இடத்துல வச்சிருக்கீங்கன்னு கேட்குறா. ஒரு மனுஷனுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் இவ்வளவு ஜீரோவா இருக்குமா? நம்ம கிட்டே பேசிட்டு நம்ம கிட்டே வந்து நான் என்ன பேசுனதுக்கா என்ன 13ல வச்சிருக்கேன்னு கேட்டா என்னத்த சொல்றது? உடுகணியக்கா இதுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இனிமேல் நம்மளை இந்த நல்லவன் அப்படிங்கிற டேக்ல உரிச்சிருவாங்க. இவ்வளவு நாள் வந்து நம்ம இந்த கனியக்கான ரொம்ப சாஃப்டானவங்க, நல்லவங்க, விக்கல்ஸ்னா நல்லவர், நேர்மையா இருப்பாருன்னு இந்த பேரை கொடுத்தே நம்மளை விளையாட விடாம வச்சிருந்தாங்க இல்ல. இப்ப அவங்க மத்தியில நம்ம வில்லன் ஆயிட்டோமா? இப்ப நம்ம ஃப்ரீயா விளையாடலாம். which is true in real life. நல்லவனாயிரு, ரொம்ப நல்லவனா இருக்காது. அதுக்கப்புறம் இந்த நல்லவங்கிற போர்வையில் வாழ்றது ரொம்ப கஷ்டம். அவங்க எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் தூக்கி நம்ம மேலே வைப்பாங்க. இவர் ரொம்ப நல்லவர், இப்பெல்லாம் பண்ண மாட்டாரு, நல்லா பண்ணுவேன்டா. இவர் ரொம்ப நல்லவர், முட்டை போட்ட கேட்கலாம் திக்க மாட்டார், நல்லா திம்பட்டாரு. நீங்களாம் ஏன்டா டிஸ்டனுக்கு போறீங்க? இவர் ரொம்ப நல்லவர், அந்த மிருகங்களை எல்லாம் துன்புறுத்தி நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு, நல்லா திம்பட்டாரு. கோழிக்காலாம் இப்படி கடிப்பட்டாரு. என்னடா இப்ப நம்ம நல்லவேன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக அப்படி பார்த்து பக்குவமா நடக்கணும். ஒரு ஸ்டேஜ்ல சேதனம் கூட சொல்லுவாரு, சேதனா யாரோ சொல்லுவாங்க, கலப்படமான நல்லவனா இருக்கிறதுக்கு பதிலா தூய்மை கெட்டவனா இருக்கிறது ரொம்ப ஈஸி. இப்ப கெட்டவனா கேட்கலாம் இல்ல, இப்ப இல்லைங்க நம்ம மேல ஒரு பழி வச்சாங்கன்னா, ஐயோ இல்லைங்க நான் நல்லவங்க, கெட்ட மேல பழி வச்சா இப்ப என்ன? ஆமா கெட்டவன் தான், என்னடா ஓடிடுவாங்க. சோ எது வாழ்றதுக்கு ஈஸி? அதான் வீட்டுக்குள்ள இருக்கிற நல்லவங்க 3 பேருக்கு நீங்க தெரிஞ்சு போச்சு. அவங்க வாயாலே சொல்ல வச்சிட்டாங்க, இனி ஃப்ரீயா விளையாடலாம். இந்த நல்லவன் பிராண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. அப்படின்னா யோசிச்சு பார்த்தேன், ரியாலிட்டியை புரிய வச்சிருச்சு பிக் பாஸ். இந்த உலகத்துல இப்ப வந்து நான் நல்லவங்கோ, உங்களை யாராவது நல்லவன்னு சொன்னா முதல்ல இல்லைன்னு சொல்லுங்க. நல்லவன்னு சொல்லிட்டு நம்ம பண்ற ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் இவன் பண்ண மாட்டான், இவன் நல்லவன், இவன் பண்ண மாட்டான், இவன் நல்லவன், அப்படியே பண்ணிட்டா நம்புனதுக்கு என்ன எதுக்கு நம்புற? உன்னை நம்ப சொல்லி சொன்னாங்களா? நான் இருக்கிறதுல மோசமான அயோக்கியன், இப்ப என்ன பண்ண போறேன்? அப்பா அந்த நல்லவங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம பாட்டுல ஃப்ரீயா, நம்ம யாருக்கும் பாதகம் இல்லாம நம்மளோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேரு கெட்டவன் அயோக்கியன்னா, ஆமாடா என்னடா பண்ண போறீங்க? அவ்வளவுதான், டன், சாப்டர் க்ளோஸ். இப்படியே இந்த நாள் வந்து முடிகிறது. நாளைக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கறத வந்து அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இப்ப 2 எபிசோட சேர்த்து பேசினதுனால கொஞ்சம் லென்த்தா போய்விட்டது, மன்னிச்சுக்குங்க.